நாட்டு மக்கள் எதிர்க்கின்ற ஒன்று தேவைதானா என்ற ஒரு கேள்வி இந்தியா நோக்கி கேட்கப்பட்டால் இந்தியா வாய்ப்பொத்தி மௌனமாக இருக்க வேண்டிய நிலைதான் வரும். கிளர்ச்சிகளில் ஈடுபட்டு பெருந்தொகையான மக்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இந்த ஜேவிபி இருந்திருக்கிறது. ஜேவிபி உறுப்பினர்களும் கொல்லப்பட்டால் இவர்களால் பலரும் அரச ஊழியர்களும் படைகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இவர்களை பயங்கரவாதிகள் என்றுதான் இலங்கை அரசாங்கம் 2 முறை தடை செய்து வைத்திருந்தது. ஏவிபியை பொறுத்த அளவில் 13ஆம் திருத்த சட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த மாகாண சபை முறைமையை நிச்சயமாக ஒழிப்பதற்கான முழு வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள். ஏனென்றால் ஊழல்களை இலங்கையில ஒழிக்க முடியாது. ஊழலை ஒழிப்பது என்று புறப்பட்டு விட்டால் அனுரகுமார திசாநாயக்க தனி அன்றாவரத்தில் போய் நிற்க வேண்டிய நிலைமைதான் தரும். இப்போது உருவாக்கப்பட்ட புதிய அமைச்சரவையில இஸ்லாமியர்கள் இல்லை, தமிழர்களும் முக்கியமாக இல்லை. ஒரு மீன்குஞ்சி அமைச்சர்களை தான் உருவாக்கி விட்டுறார்கள். கடந்த காலத்தில் நீண்ட காலமாக ஒரு மீன்குஞ்சி அமைச்சர் இருந்தார், இப்போதும் ஒரு மீன்குஞ்சி அமைச்சரை உருவாக்கி இருக்கிறார். சிஸ்டம் சேஞ்ச் என்பது அப்பட்டமான பொய், அப்பட்டமான ஏமாற்று. ஒருபோதும் அது நடக்காது. தமிழ் மக்களை ஒடுக்குவதில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு எதை தொடர்ந்து விரும்பிக் கொண்டிருக்கிறதோ அதையே இந்த அரசாங்கமும் செய்யும். இது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. பிரித்தானியாவில் இருக்கும் அரசியல் ஆய்வாளர் திவாகரன் அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழரசு. இலங்கையில் புதிய ஆட்சி இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. புதிய ஆட்சியில் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழும் கைதுகள் இடம்பெறுகின்றமை வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. புதிய ஆட்சியாளர்களுடைய போக்கினையும் இடம்பெறுகின்ற கைதினையும் நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? அதாவது இது புதிய சட்டியில் பழைய கஞ்சிதான். இங்கே அதாவது சிங்கள தேசத்தின் ஆட்சியாளர்கள் எப்போதுமே அவர்களிடம் ஒரு தத்துவார்த்த கண்ணோட்டம் ஒன்று. இந்த தத்துவார்த்த கண்ணோட்டம் என்பது தம்மதீப கோட்பாடுதான். அதாவது மகாவம்ச நூலிலிருந்து, மகாவம்ச மனநிலையிலிருந்து அதிலே சொல்லப்படுகின்ற அந்த தம்மதீப கோட்பாட்டை நிலைநாட்டுவது தான் இந்த இலங்கையினுடைய ஆட்சியாளர்கள் அனைவருடைய இலக்காகவும் இருக்கிறது. அந்த அடிப்படையில அந்த இலக்கை விட்டு இந்த புதிய அரசு என்று சொல்லப்படுகின்ற அல்லது ஏவிபி அல்லது இடதுசாரிகள் என்று சொல்லப்படுகின்றவர்கள் விலகி செல்ல முடியாது. அது அந்த அச்சுக்குள்ளேதான் அவர்கள் இருக்க வேண்டும். வேண்டுமானால் இந்த ஆட்சி அமைப்பதற்கு முன்னர் அல்லது இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை அவர்களால் கொடுக்க முடியும். கடந்த காலத்திலே எல்லாம் அவ்வாறுதான் நிகழ்ந்திருக்கிறது. அதுதான் இப்போதும் நிகழ்கின்றது. உதாரணமாக சொல்ல போனால், அதாவது 90களின் ஆரம்பத்தில் ஒரு ஆட்சி மாற்றம் தேவை என்ற நிலை ஏற்படுகின்ற போது சந்திரிகா பண்டாரநாயக்கா குமாரதுங்கா ஒரு சமாதான தேவதை என்று தன்னை காட்டினார். தன்னை ஒரு விதவை என்று காட்டினார். தான் இந்த யுத்தத்தால் உயிரிழந்த ஒரு விதவை பெண் என்று சொன்னார். அவ்வாறு சொன்னவர் 3 ரூபாய்க்கு பான் தருவதாகவும் சொன்னார். ஆனால் அவர் ஆட்சிக்கு வந்தவுடன் 3 ரூபாய்க்கு பான் வந்தது உண்மைதான். ஆனால் அவர் தமிழ் மக்கள் மத்தியில் என்ன செய்தார் என்றால், அவர் அடுத்த கட்ட பெரிய போரை நடத்தினார். அவர்தான் மிகப்பெரிய அழிவை, தமிழுடைய பண்பாட்டு அழிப்பையே அவர் செய்தார். மிக கொடூரமான ஒரு போரை செய்தார். அதாவது ராஜபக்சர்கள் செய்த போருக்கு அடுத்ததாக இந்த சந்திரிகா அம்மையார் செய்த போர் தான் மிக பெரிதாக இருந்தது. அந்த அடிப்படையில பார்த்தால் இப்போதும் அவர்கள் எல்லோரையும் விஞ்சுகின்ற அளவுக்கு தான் இந்த அதாவது இந்த எம்பிபி என்று சொல்லப்படுகின்ற அல்லது இந்த அனுர அரசு அவ்வாறுதான் இயங்கும். ஏனென்றால் அது இந்த இலங்கையினுடைய ஒற்றை நாடு ஐக்கியராட்சியம் என்பதனையும் இது பௌத்த சிங்கள நாடு என்பதையும் அவர்கள் எப்போதுமே நிலைநாட்டத்தான் முனைவார்கள். அந்த அடிப்படையில அவர்கள் கத்தியின்றி இரத்தமின்றி அவர்கள் அதை செய்வதற்கான இலங்கையர் என்கின்ற ஒற்றை பதத்தின் அடிப்படையில் தான் நாட்டை கட்டியெழுப்புவோம், மதம், மொழி, இனம் என்பது முதன்மைப்படுத்தப்படாது என்றும் கூறுகிறார்கள். நிச்சயமாக அவருடைய அந்த கருத்து அதை எதை சொல்ல வேண்டும் என்றால், இலங்கையராக்குவது, சிங்களமயப்படுத்துவது, அசிமிலேஷப்படுத்துவது, அதாவது தமிழ் மக்களை சிங்கள மக்களோடு இனக்கலப்பு செய்து தமிழ் இனத்தை இல்லாதொழிப்பது. இதுதான் அவருடைய நோக்காக இருக்கு. என்றால் அளவால் நாங்கள் சிறிய இனம், இலங்கை தீவிர நாங்கள் ஒரு தேசிய இனமாக இருந்தாலும், இலங்கையினுடைய பூர்வீக குடிகளாக இருந்தாலும், தமிழ் மக்கள் ஒரு சிறிய
தொகையினராக இருக்கின்றபடினால் இந்த பெரும்பான்மை இனத்தினரால் இந்த சிறுபான்மையினரை விழுங்க முடியும், கரைக்க முடியும், அவர்களை தன்மயப்படுத்த முடியும் என்ற அடிப்படையில தான் அவர்கள் தொழிற்படுகிறார்கள். அது அவர்களுக்கு தெரியும். இதனை வியத்மக என்கின்ற அந்த அறிஞர் குழாம் இப்போது இந்த அனுர அரசோடு தான் இருக்கிறார்கள். அவர்கள் இதை மிக தந்திரோபாய ரீதியாக செய்வார்கள். இந்த அடிப்படையில தான் இந்த நீங்கள் ஏற்கனவே கேட்ட இந்த பயங்கரவாத தடை சட்டம் என்பதை அவர்கள் இல்லாதொழிக்க மாட்டார்கள். அது தொடர்ந்து இருக்கும். ஏனென்றால் அது இருந்தால்தான் இந்த தடைகளை ஏற்படுத்த முடியும், அழிவை ஏற்படுத்த முடியும், இலங்கை தீவை ஒரு சிங்களமயப்படுத்த முடியும். ஆகவே அது தொடர்ந்து இருக்கும். இதே பயங்கரவாத தடை சட்டம் தான் இந்த ஜேவிபி என்ற இந்த புரட்சிகரமான சோசலிச புரட்சியாளர்கள் என்று சொல்லப்படுபவர்களை அடக்கி ஒடுக்கியது, அழித்தது. தங்களை அழித்த ஒரு அந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அவர்கள் நீக்க தயாரில்லை. அவர்கள் ஒருபோதும் நீக்க மாட்டார்கள். வேண்டுமானால் இப்போது இன்னொரு புதிய, அதாவது பயங்கரவாதம் தோற்றம் பெறுகிறது, வடக்கிலே பயங்கரவாதம் தோற்றம் பெறுகிறது, கிழக்கிலே இஸ்லாமிய தீவிரவாதம் வளர்ச்சியடைகிறது என்று சொல்லி இதை தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகளையும் அதற்கான காரணங்களையும் அவர்கள் உருவாக்குவார்கள். நீங்கள் கூறுகின்ற போது இன்னும் ஒரு சந்தேகம் வலுக்கின்றது. நீங்கள் கூறினீர்கள் இலங்கையர்கள் என்று அனுர அரசு அல்லது தேசிய மக்கள் சக்தி கூறுவதனுடைய பின்னணி தமிழ் இனத்தை அல்லது தமிழர்களின் அடையாளம் அல்லது தமிழ் மொழி பேசுகின்ற ஒரு குடிப்பரம்பலை நீக்குவதற்கான அனுர அரசின் புதிய திட்டம் என்பது உங்களுடைய வாதமாக இருக்கின்றது. அதில் அப்படி அவர்கள் அதனை நீக்குவதற்கான வாய்ப்புகளை நோக்கி நகர்வார்கள் போன்று அவருடைய உரையாடல்கள் இல்லையே. அவர்கள் அந்த விடயங்களை மிகவும் எல்லோருக்கும் சமாந்தஸ்து, இலங்கையர்களாக சிந்திப்போம், இலங்கைக்குள் வாழுவோம் என்று தானே கூறுகின்றார்கள். நிச்சயமாக அவர்கள் இனவாதம் பேசவில்லை என்று பல தமிழர் தரப்பில் பலர் பேசுகிறார்கள். அவர்கள் அதாவது இனவாதம் அந்த இடத்தில் திரு சுமந்திரன் அவர்களும் குறிப்பிட்டால் இனவாதம் பேசாத ஒரு ஜனாதிபதி தேர்தல், ஒரு நாடாளுமன்ற தேர்தல் இலங்கையில் நடந்தது முதல் முறை என்று திரு சுமந்திரன் அவர்களும் குறிப்பிட்டிருந்தார். அவர்கள் இனவாதம் பேசவில்லை என்பதற்காக இனவாதிகள் அல்ல என்று பொருள்பட மாட்டாது. இரண்டாவது, அவர்கள் சொல்லால் இனவாதத்தை செய்யவில்லை, அவர்கள் செயலால் இனவாதத்தை செய்கிறார்கள் என்றுதான் நான் இங்கே சொல்லுவேன். அதாவது இந்த இப்போது உருவாக்கப்பட்ட புதிய அமைச்சரவையில இஸ்லாமியர்கள் இல்லை, தமிழர்களும் முக்கியமாக இல்லை. ஒரு மீன்குஞ்சி அமைச்சர் தான் உருவாக்கி விட்டுறார்கள். கடந்த காலத்தில் நீண்ட காலமாக ஒரு மீன்குஞ்சி அமைச்சர் இருந்தார், இப்போதும் ஒரு மீன்குஞ்சி அமைச்சரை உருவாக்கி இருக்கிறார். அவரும் பழைய அமைச்சர் போலவே செயற்படுவார். இரண்டாவது, இவர்கள் அதாவது ஜேவிபி கட்சியினுடைய உறுப்பினர்கள் என்ற அடிப்படையில் அந்த இவர்களுக்கு சுதந்திரமான பேச்சு சுதந்திரம் கிடையாது. அவர்கள் அவருடைய தலைமைப்பீடம் எடுக்கிற முடிவுகளுக்கு தலையாட்டுகின்ற கோயில் மாடுகளாகத்தான் அவர்கள் இயங்க போகிறார்கள். இங்கே அவ்வப்போது இந்த அனுர அரசாங்கத்திலே அங்கம் வகிக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்கள் கருத்துக்களை சொல்வார்கள், பிறகு மறுகணம் அதை மறுதளித்து பேசுவார்கள். காரணம் என்னவென்றால் நீங்கள் சொல்லுகின்ற கருத்து முரண்படுகின்றது. மாகாண சபை நீக்கம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் அவர்கள் இடைநிலை குறுக்கீட்டு கேள்வி ஒன்றை கேட்கின்ற போது ஏவிபியின் மாகாண சபை முறைமையை நீக்குவதாக டெல்வின் சில்வா குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பில் அரசின் நிலைப்பாடு என்ன என்று குறிப்பிடுகின்ற போது ஏவிபி அது தொடர்பில் சபையில் இருந்த சபை முதல்வர் பிமல் ரட்நாயக்க குறிப்பிடுகின்றார். இப்போது இந்த விடயம் தேவையற்றது ஒன்று என்று குறிப்பிட்ட அவர், இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் இது தொடர்பாக கலந்துரையாடல் ஒன்றை உரையாடி இருக்கின்றார். ஏவிபியின் பிரதான செயலாளர் டெல்வின் சில்வா அன்றி ஜனாதிபதியின் சந்திப்புக்கு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. இந்த விடயம் ஒரு பொருட்டாக அவர்கள் பார்க்கவில்லை. டெல்வின் சில்வாவினுடைய கருத்து ஒரு கருத்து இல்லை, அவருடைய கருத்தை நீங்கள் பொருத்தப்படுத்த வேண்டாம். ஜேவிபியின் பொதுச் செயலாளர் டெல்வின் சில்வா மாகாண சபையை நீக்குவது ஒழிப்பது தொடர்பான பத்திரிகையில் குறிப்பிட்ட கருத்து இங்கு முக்கியமில்லை என்று கூறுகின்றார். நாங்கள் அதாவது சிங்கள தேசத்தில் இருக்கின்ற ஒரு பொது அபிப்பிராயம், பப்ளிக் ஒப்பீனியனை பார்க்க வேண்டும். இப்ப இந்த தேர்தலுக்கு பின்னான காலத்தில் தென்னிலங்கையிலே அந்த பப்ளிக் ஒப்பீனியன், சிங்கள மக்கள் மத்தியிலான அந்த பப்ளிக் ஒப்பீனியன் இனவாதத்தை வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இவர்கள் அங்க அந்த நெருப்பை கீழே மூட்டி விட்டிருக்கிறார்களே தவிர அவர்கள் வெளியே காட்டவில்லை. அதாவது தென்னிலங்கையுடைய ஊடக செய்திகளை நீங்கள் பார்த்தால் தெரியும், அது மிக தீவிரமான இனவாதத்தை பேசுவதாக இருக்கிறது. இங்கே இந்த கட்சியில் இருப்பவர்கள் அவர்கள் பிள்ளையையும் கிள்ளி தொட்டிலையும் ஆட்டுவார்கள். அதாவது ஏவிபியினர் இதுதான் செய்வார்கள். இதை பழக்கப்படுத்துவது இல்லை என்பார்கள், பேருந்து ஓம் என்பார்கள், இல்லை என்பார்கள். இப்படி ஒரு நீண்ட கால இழுவறைக்கு பின்னர் இல்லை என்று முடித்து விடுவார்கள். அது ஒரு பழக்கப்பட்டு விடும். அப்ப இந்த பழக்கப்படுத்துற விஷயம்தான் இந்த ஆளுக்கால் ஒரு
கதையை சொல்வது, மறுதளிப்பது. இப்போது இது தேவையில்லை என்பது, முன்ன என்பதும் பின்ன என்பதும் இல்லை என்பதற்கு சமம். அப்படித்தான் இதுவும். அதாவது இந்த ஏவிபியை பொறுத்த அளவில் 13ஆம் திருத்த சட்டத்தில் உருவாக்கப்பட்ட இந்த மாகாண சபை முறைமையை நிச்சயமாக ஒழிப்பதற்கான முழு வேலைகளையும் அவர்கள் செய்வார்கள். ஏனென்றால் அவர்கள் இயல்பாகவே, அதாவது ஏவிபி இயக்கத்தினுடைய அடிப்படை கோட்பாடு தமிழின எதிர்ப்பு, இந்திய எதிர்ப்பு, இந்த இரண்டும் தான் அவர்களுக்கு முக்கியம் பெற்றிருந்தது. அதாவது 2வது கிளர்ச்சி செய்கின்ற போது அவர்களுடைய பிரதான பாத்திரம் பிரதான இலக்கு இந்த இந்திய படையை வெளியேற்றுவது, அதாவது அந்நிய படை வந்து விட்டது என்பது. அதனூடாக தமிழ் மக்கள் பலமடைந்து விட்டார்கள், தமிழர்கள் நாட்டை பிரிக்க போறார்கள் என்பது. இதை முன்வைத்தான் 2வது தடவையாக அவர்கள் 88, 89 பெரிய புரட்சியை செய்தார்கள், கிளர்ச்சியை செய்தார். ஆகவே இவர்கள் அடிப்படையில இன்னும் மாறவில்லை, அவருடைய அடிப்படை கோட்பாடுகள் மாறவில்லை. அவர்கள் தங்களை தங்க மூலம் பூசி வெளியே வந்திருக்கிறார்கள், ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். இங்கே சிங்கள மக்களை பொறுத்த அளவில் சிங்கள மக்கள் தெளிவாக வாக்களித்திருக்கிறார்கள், தெளிவான திடமான இனவாதிகளுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதை நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். இங்கே தமிழர்கள், அதே நேரத்துல தமிழர்கள் யுத்தத்தினால் தோல்வியடைந்து இந்த தோல்வியின் விளிம்பில் இருப்பவர்கள் இந்த ஓடுகாலிகளினால் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அப்ப யுத்தத்தின் தோல்வியின் விளிம்பில் இருந்து விரக்தியில் இருந்தவர்கள் ஏதாவது ஒன்று நடக்கட்டும், அவர்கள் ஏதாவது செய்வார்கள் என்ற அந்த நம்பிக்கை அவர்களுக்கு பிறந்திருக்கிறது. இதன் அடிப்படையில மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். 2வது, அவர்கள் தொழிற்சங்க அடிப்படையில மிக வலுவாக தமிழர் மத்தியில ஊடுருவி இருக்கிறார்கள். அதாவது ஆசிரியர் சங்கங்களாக இருந்தாலும் சரி, அல்லது ஏனைய சங்கங்களாக இருந்தாலும் சரி, அதாவது பின்தள்ளப்பட்ட மக்களுடைய சமூக அமைப்புகளுக்கூடாக அவர்கள் ஊடுருவி இருக்கிறார்கள். அந்த ஊடுருவனுடைய வலுவை நாங்கள் இப்ப யாழ்ப்பாண தேர்தலிலே நாங்கள் பார்த்தோம். இலங்கையினுடைய பெரிய கட்சி என்று சொல்லப்படுற தமிழரசு கட்சிக்கு கிடைத்த 8 ஆசனங்கள் தான் ஏவிபிக்கும் கிடைத்திருக்கின்ற அடிப்படையில தமிழ் மக்களிடம் அவர்கள் தங்களுடைய அந்த ஊடுருவலை அதிகப்படுத்தி விட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். இப்ப அடுத்த வருகின்ற பிரதேச சபை தேர்தலிலும் இதை பார்க்கலாம். சில பிரதேச சபைகள் அவர்களுடைய தேசிய கட்சிகளுக்குள்ளேயே போகும் என்று அஞ்சப்படுகிறது. அப்ப நாங்கள் இதையெல்லாம் நாங்கள் மிக கவனமாக கருத்தில் கொள்ள வேண்டும். 2வது, இந்த பெரும்பாலானவர்கள் அதாவது இந்த இன முரண்பாடுகளுக்குள் இருக்கின்ற வர்க்க முரண்பாடுகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். நீங்கள் இந்த வடக்கிலே தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜேவிபி கட்சியினுடைய உறுப்பினர்களுடைய பின்னணியை நீங்கள் ஆராய்ந்து பார்த்தால் கூட அது வர்க்க முரண்பாடுகளுக்குள் வர்க்கங்களுக்குள்ளால் ஊடுருவப்பட்ட விடயமாகத்தான் நாங்கள் அதை பார்க்க வேண்டும். இங்கே இது ஒரு நுண்ணிய அரசியல். இந்த அரசியலிலே இங்கே பிரதேசவாதமோ அல்லது வர்க்க வேறுபாடோ பார்க்கப்படுவதில்லை. ஆனாலும் இந்த நுண்ணிய அரசியலுக்குள் அவர்கள் அந்த வர்க்க முரண்பாடுகளை சரியாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்றுதான் இங்கே அர்த்தப்பட வேண்டும். நீங்கள் குறிப்பிடுகின்ற போது இன்னும் ஒரு விடயம் உன்னிப்பாக பார்க்கப்பட வேண்டியிருக்கின்றது. அனுரகுமார திசாநாயக் அவர்களுடைய கடந்த கால கருத்தானது, தாங்களும் போராட்ட அமைப்பு, தாங்கள் கிட்டத்தட்ட 60,000 தொடக்கம் 80,000 வரையிலான தோழர்களை இழந்தோம், அதற்கு காரணம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் PTT, அதை நீக்குவோம் என்று ஆட்சி அதிகாரத்துக்கு வரும் முன்னர் அதிக அளவில் உச்சரித்தது. ஜனாதிபதி தேர்தல் காலமாக இருக்கலாம், நாடாளுமன்ற தேர்தல் காலமாக இருக்கலாம். அந்த ஜனாதிபதி தேர்தல் காலத்தில் கூட பயங்கரவாத தடை சட்டம் என்பது ஆட்சியாளர்களால் மக்கள் மீது கட்டவிழ்த்து விடப்படுகின்ற ஒரு பெரும் அச்சுறுத்தலுக்குரிய ஒரு விடயம் என்று கூறியவர். இப்போது அவர்கள் கிட்டத்தட்ட 3 கைதுகள், ஒரு தாயாருக்கான விசாரணைக்கான அழைப்பு பயங்கரவாத தடுப்பு பிரிவினரால் விடுக்கப்பட்டிருக்கின்றது. தென்னிலங்கையில் ஒரு சிங்களவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இந்த இவ்வாறு பொது வழியில் தெரிகின்ற விடயங்களை விட இன்னும் பலது இருக்கிறது. அதாவது இந்த புலனாய்வுத்துறையினரால், அதாவது CID TID என்று சொல்லப்படுபவர்களினால் தனிப்பட்ட ரீதியாக இந்த மாவீரன் நாள் நிகழ்வில் கலந்து கொண்டவர்கள், இந்த வெள்ள நிவாரணத்தில் ஈடுபட்டவர்கள் போன்ற இந்த போராட்டத்தோடு, தமிழ விடுதலை போராட்டத்தோடு பயணித்தவர்கள் அல்லது போராளிகளுக்கு தனிப்பட்ட ரீதியிலே அவர்கள் விசாரணைகளை நடத்தி இருக்கிறார்கள். விசாரணையை நடத்திவிட்டு அவர்கள் சொல்வார்கள், இது நாங்கள் எங்களுடைய தனிப்பட்ட ரீதியான ஒரு நட்பு ரீதியான உரையாடல் என்று அதை இறுதியிலே முடித்து விட்டு சென்றிருப்பதை எனக்கு பலர் தகவலாக எனக்கு சொல்லி இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில பார்த்தா இது கூட ஒரு அச்சுறுத்தல் தான். இது ஒரு அச்சுறுத்தல், ஒரு விசாரணை. எதிர்காலத்தில் உங்களை நாங்கள் எப்பவுமே விசாரிப்போம் என்பதை மறைமுகமாக சொல்கின்ற ஒரு அச்சுறுத்தலாக நாங்கள் இதை பார்க்க வேண்டும். இப்ப நாங்கள் பப்ளிக்ல மூன்று விஷயத்தை தான் நாங்கள் 3-4 விடயம் தான் வெளியே வந்திருக்கிறது. ஆனால்
இதிலும் விட ஏராளமான விடயங்கள் எல்லா மாவட்டங்களிலும் நிகழ்ந்திருக்கின்றன. நிறைய போராளிகள் அவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். சில இடங்களிலே கட்சிகளோடு நிற்கின்ற போது அவர்களுக்கு விசாரணை நடக்கவில்லை. கட்சிகளை விட்டு தனியாக அவர்கள் நிவாரண பணிகளில் ஈடுபட்ட போது வவுனியாவிலே விசாரிக்கப்பட்டிருக்கிறார்கள். இவ்வாறெல்லாம் பல நடந்திருக்கின்றன. ஆகவே இந்த அதாவது இந்த அரசு மாற்றம் ஏற்படவில்லை. அதாவது இலங்கை அரசியலில் சிஸ்டம் சேஞ்ச் என்று சொன்னார்கள். இந்த சிஸ்டம் சேஞ்சை செய்ய முடியாது, ஒருபோதும் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. வேண்டுமானால் இவர்கள் 2 ஊழல்வாதிகளை பிடிக்கலாம், 2 பேருக்கு தண்டனை வழங்கலாம், அவ்வளவுதான், அதோடு நின்றுவிடும். 2வது, இந்த ஊழல் விவகாரம் பற்றிய பெரிய அளவிலே பேசப்பட்டாலும் அவர்கள் ஊழல்வாதிகளை பிடித்து விட்டோம் என்று சொல்வார்கள். ஆனால் விட்டதையோ அவர்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொண்டதையோ இந்த ஊடகங்கள் சொல்லுவதில்லை. ஊடகங்களுக்கு அது தேவையும் இல்லை. இவ்வாறுதான் இருக்கிறது இங்கே. அதாவது அனுரா என்ன சொன்னாரோ அது எதையுமே செய்யவில்லை. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை அவர் ஒருபோதும் நீக்க மாட்டார். அதே போல இந்த ஊழல் எதிர்ப்பு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஊழல் என்று சொல்லிக்கொண்டு மேளம் அடிப்பவர்கள் ஒருபோதும் ஊழலை ஒழிக்க முடியாது. இன்றைக்கும் அந்த ஊழல் என்பது சின்ன விஷயத்திலிருந்தே வருது. அதாவது இலங்கையினுடைய போக்குவரத்து போலீசாரில் இருந்தே ஊழல் ஆரம்பிக்கின்றது. இந்த நிமிடம் வரைக்கும் இலங்கையினுடைய வடகிழக்கு இந்த ஏனைய வீதிகளை நீங்கள் போனால் லஞ்சம் கொடுத்த வரலாற்றைத்தான் பார்க்கிறோம். லஞ்சம் கொடுத்துத்தான் போயிருக்கிறோம். இந்த தேர்தல் காலத்துல கூட நான் லஞ்சம் கொடுத்திருக்கிறோம். நான் பயணம் செய்த வாகனக்காரர் லஞ்சம் கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் எங்களுக்கு லஞ்சம் கொடுப்பது பிரச்சனை இல்லை, வேண்டுவனுக்கும் பிரச்சனை இல்லையா இருக்கிறது. என்ன காரணம் என்றால் நாங்கள் வீதியிலே பயணிக்கின்ற போது சில வேளைகளே ஸ்பீடாக ஓடி இருப்போம், அல்லது சில இடங்களை ஓவர்டேக் பண்ணி இருப்போம். அந்த இடங்கள்ல, அதாவது தடை செய்யப்பட்ட இடங்களை ஓவர்டேக் பண்ணுகின்ற போது போலீசார் பிடித்து விட்டால் அதுக்கு நாங்கள் அவர் லைசன்ஸை வேண்டி விடுவார், கோர்ட்டுக்கு அனுப்புவார். எங்களுக்கு அது 3 நாள் அதுக்கு செலவாகிவிடும். அதை விட கோர்ட்டுக்கு போறதுக்கு தண்ட பணம் ஒரு 5000 ரூபாய் தருவார். அதை விட வக்கீல் காசு இப்படி வந்துவிடும். அது ஒரு 10,000 தாண்டி விடும். அதுல விட அவருக்கு ஒரு 2000 ரூபாய் காசை கொடுத்து விட்டார் என்றால் 2 பேருக்கும் ஹாப்பி. பரஸ்பர நலன்கள் சந்திக்கும் புள்ளியில உறவு மலர்கின்றது. இங்கே இந்த ஊழல் என்பது, லஞ்சம் என்பது சமப்படுத்தப்படுகிறது. 2 பேரும் ஒத்துக்கொண்டு லஞ்சத்தை பரிமாறிக்கொள்கிறார்கள். இது இயல்பாக நடக்கிறது. என் கண்முன்னே நான் பார்த்த விடயங்கள். ஆகவே இங்கே இதையெல்லாம் ஒழித்து விடுவார்கள் என்று ஒருபோதும் சொல்ல முடியாது. சில வேளைகளில் இந்த பெரிய பெரிய அதாவது ஒப்பந்தங்களில் ஏற்படுகின்ற இந்த கமிஷன் வாங்குற விஷயங்கள் சில வேளையில குறைக்கப்படலாமே தவிர ஊழல்களை இலங்கையில ஒழிக்க முடியாது. ஊழலை ஒழிப்பது என்று புறப்பட்டு விட்டால் அனுரகுமார திசாநாயக்க தனி அன்றாவரத்துல போய் நிற்க வேண்டிய நிலைமை தான் தரும். அது ஒருபோதும் நடக்காது. அப்ப இந்த ஊழல் என்று இந்த தமிழ் மக்கள் வாக்களித்த இன்னொரு காரணம் இந்த ஊழல்களால் அதாவது பாதிக்கப்பட்ட மக்கள் இந்த ஊழலை எதிர்க்கிறார்கள், மனதார எதிர்க்கிறார்கள். அதே எதிர்க்கிற மக்கள், ஊழலை எதிர்க்கிற அதே மக்கள் லஞ்சத்தை கொடுப்பார்கள். ஏனென்றால் தன்னுடைய காரியம் நடப்பதற்கு லஞ்சத்தை கொடுப்பார்கள். இது இயல்பாக நடக்கிற விஷயம். இதுகளெல்லாம் ஒழித்து விட முடியாது, ஒருபோதும் இது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. அப்படியானால் அனுர அரசு இது தொடர்ந்து அனுர அரசாங்கம் என்று நான் சொல்ல வேண்டும். இந்த அரசாங்கம் பழைய நிலைமையிலேயே ஓடும். இது புதிய மாற்றங்களை கொண்டு வராது. அவர்கள் தங்களுடைய, அதாவது ஏவிபி இயக்கத்துடைய கட்டுப்பாடுகளுக்கு அமைய தங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கான சம்பளம், இந்த விடயங்கள்ல நேரடியான அவருடைய அந்த கட்டுப்பாடுகளுக்கு ஊடாக அவர்கள் அதை செய்ய முனைகிறார்கள். அது ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இதுல நிலைக்க முடியும். தொடர்ந்து நின்றால் இந்த அரசாங்கம் நிலைக்க முடியாது. ஆகவே அவர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை சடுதியாக ஏற்படுத்தி விட முடியாது. சிஸ்டம் சேஞ்ச் என்பது அப்பட்டமான பொய், அப்பட்டமான ஏமாற்று. ஒருபோதும் அது நடக்காது. ஆனால் இந்த அரசு தமிழ் மக்களை ஒடுக்குவதில் சிங்கள பௌத்த பேரினவாத அரசு எதை தொடர்ந்து விரும்பிக் கொண்டிருக்கிறதோ அதையே இந்த அரசாங்கமும் செய்யும். இது தவிர்க்க முடியாது. ஏனென்றால் அனுரகுமார ஒரு சோசியலிஸ்ட் என்று சொன்னார்கள். சோசியலிஸ்டுகள் மத நம்பிக்கையற்றவர்கள். ஆனால் இவர்கள் அங்க மகாநாயக்க தேர்தலிடம் போய் பிரித்தோதி நூல் கட்டி கொண்டு வந்தார்கள். அவருடைய காலில் விழுந்து வணங்கினார்கள், அவர்களுக்கு தானம் வழங்கினார்கள். அப்ப தானம் வழங்கி கொண்டு, அவர்களுக்கு கும்பிட்டு கொண்டு, அவர்களுக்கு கீழ்ப்படிந்து கொண்டு இவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கிறார்கள். இவர்கள் கடந்த கால மரபு ரீதியான ஆட்சியாளர்கள் போலவே இவர்களும் நடந்து கொள்வார்கள். இவர்கள் எந்த மாற்றமும் வராது. வேண்டுமானால் சில வேலைகளை செய்துவிட்டு அதாவது இந்த சந்திரிகா அரசாங்கத்தை பொறுப்பேற்ற போது 3 ரூபாய்க்கு பான் வந்திருந்தது. ஆனால் அவ விட்டு செல்கின்ற போது 60 ரூபாய்க்கு பான் வந்தது. பான் விலை 60 ரூபாயாக இருந்தது. அவ ஆட்சியை விட்டு 2 முறை இருந்து விட்டு போகும்போது 60 ரூபாய் பான் கிடைச்சியா. இதுதான் இங்கேயும் நடக்கும்.
இதை விட வேற எதுவும் நடக்காது. இதே போல இந்த வாகன இறக்குமதி கட்டுப்பாடு இப்படி எல்லாம் கணக்கு சொல்லுவார்கள். ஆனா அதையெல்லாம் கட்டுப்படுத்த முடியாது, ஒருபோதும் முடியாது. நீங்கள் இப்போது மாகாண சபை தொடர்பில் மிகவும் இலேசாக தொட்டிச் சென்றீர்கள். இந்திய இலங்கை ஒப்பந்தத்தினால் தான் அந்த மாகாண சபை 13ஆம் திருத்தச் சட்டம் ஏற்படுத்தப்பட்டது. டெல்வின் சில்வா குறிப்பிடுவதை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை என்று அவர்களுடைய சபை முதல்வர் குறிப்பிடுகின்றார். இந்தியாவுக்கு அனுரகுமார திசாநாயக்க பயணிக்க இருக்கின்றார். நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அடிப்படையில் இந்தியாவையும் தமிழ் மக்களையும் ஜேவிபி இப்போது இருக்கக்கூடிய மக்கள் சக்தி என்கின்ற தேசிய மக்கள் சக்தி என்பவர்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது தெரியாது, மக்கள் விடுதலை முன்னணிக்கு பிடிக்காது. ஒரு முரண் இருக்கின்றது அல்லவா? மாகாண சபை முறைமையை நீக்கிவிட்டார்கள் என்றால் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையோடு இருக்கக்கூடியவர்கள் ராஜதந்திர ரீதியில் ஒரு முருகலை எதிர்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ராஜேந்திர ரீதியில் முருகலை எதிர்கொள்ளலாம். ஆனாலும் அவர்கள் சொல்வார்கள் நாடாளுமன்றத்தில் எடுத்த முடிவு என்று சொல்வார்கள், பெரும்பான்மை மக்களுடைய முடிவு என்று சொல்வார்கள். ஆகவே இந்தியா எவ்வளவு தூரம் இனி அழுத்தம் கொடுக்குமோ தெரியாது. ஏனென்றால் எங்கள் தரப்பில் அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 13ஆம் திருத்தச் சட்டத்தை எதிர்க்கிறது. அதே போல பலர் எதிர்க்கிறார்கள் தமிழ் மக்கள் மத்தியிலே. அப்ப தமிழ் மக்கள் மத்தியிலேயே பலர் பாறாங்கல்லை தூக்கி தங்கள் காலிலேயே போட்டு விட்டார்கள். இந்த அடிப்படையில அவர் சொல்லுவார், தமிழர்கள் இந்த அதாவது அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் நடத்திய ஆர்ப்பாட்டங்களுடைய வீடியோக்களையே தூக்கி போட்டு காட்டுவார். அவர்களே எதிர்க்கிறார்கள், இங்க சிங்கள மக்களும் எதிர்க்கிறார்கள். அப்ப நாட்டு மக்கள் எதிர்க்கின்ற ஒன்று தேவைதானா என்ற ஒரு கேள்வி இந்தியா நோக்கி கேட்கப்பட்டால் இந்தியா வாய்ப்பத்தி மௌனமாக இருக்க வேண்டிய நிலைதான் வரும். ஆக இங்க இந்தியாவுக்கு அது தேவையும் இல்லை. ஏனென்றால் இப்படி பார்க்கலாம் அதிவாகன் அவர்களே, மாகாண சபை இணைப்பு முறைமையை நீதிமன்றத்திலூடாக நீக்கிய போது கூட எந்த ஒரு கருத்தையும் ராஜதந்திர ரீதியாக பகிர்ந்து கொள்ளாத இந்தியா இந்த விடயத்தையும் அப்படியே கடந்து சென்று விடும் என்று பார்க்கலாம். நிச்சயமாக இந்தியாவுக்கு தேவையே இல்லை. ஏனென்றால் இருவரும் வேண்டாத போது பேர்ந்து இந்தியாவுக்கு அதுக்குள்ள முகம் நுழைக்க வேண்டிய தேவையே கிடையாது. இந்தியா தன்னுடைய நலனை அடைவதற்கு அது வேற மார்க்கங்களை பார்ப்பதற்கான வேறு மார்க்கங்கள் இருக்கின்றன. இந்தியாவுக்கு மார்க்கம் இல்லை என்று சொல்ல முடியாது. என்றால் இந்தியா ஒரு பலவான், அதாவது இலங்கையின் அருகில் இருக்கிற மிகப்பெரிய பலவான். இந்தியாவுடைய பாதுகாப்பு வலயத்துக்குள் இலங்கை தீவு இருக்கிறது. ஆகவே இலங்கை தீவை கட்டுப்படுத்தக்கூடிய எல்லா வசதி வாய்ப்புகளும் இந்தியாவுக்கு இருக்கிறது. ஆனால் அது மிக கடுமையான நிலைக்கு போக வேண்டி இருக்குமே தவிர ஈழத்தமிழர்களை அது இழந்தால் அது இன்னும் வேற தெரிவிக்க போகின்ற போது கடுமையானதாக இருக்கும். அதனாலதான் இங்கே இந்தியா அமைதியாக இருக்கிறது. ஏனென்றால் இரண்டு தரப்பினரும் இப்போது ஒன்றாகவே இந்தியாவுக்கு தெரிகிறார்கள். என்னை பொறுத்தளவில் நான் பார்த்த ராஜேந்திர அணுகுமுறைக்குள்ளால் நான் பார்க்கின்ற போது இந்தியர்களுக்கு சிங்களவர்களும் ஒன்றுதான், தமிழர்களும் ஒன்றுதான் என்ற ஒரு நிலைக்கு வந்து இதுவரையும் நம்ப முடியாது என்ற நிலையிலே தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இந்தியாவும் கூட ஈழத்தமிழர்களை இன்று வரையும் நண்பனாகவோ அல்லது தனக்கு நெருக்கமாகவோ 2009க்கு முன்னரும் சரி பின்னரும் சரி நடந்து கொண்டதற்கான எந்த ஒரு சான்றுகளும் இல்லை. நாங்களும் தமிழர்களும் இந்தியாவை நண்பனாக 1987 இந்திய இலங்கை ஒப்பந்த முறை, அதாவது அக்டோபர் 10ஆம் தேதிக்கு 87ஆம் ஆண்டு 10ஆம் தேதி 10ஆம் மாதத்துக்கு பின்னர் தமிழ் மக்களும் இந்தியாவை நண்பனாக பார்த்ததில்லை. இந்தியாவை எதிரியாகத்தான் நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். கடந்த 44 விடுதலை புலிகள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றீர்கள். இது விடுதலை புலிகளை குற்றம் சாட்டவில்லை, தமிழ் மக்களையும் தான் சேர்த்து குற்றம் சாட்டுகிறேன், தமிழ் ஊடகவியலாளர்களையும் சேர்ந்து குற்றம் சாட்டுகிறேன், தமிழ் அறிவியலாளர்களையும் குற்றம் சாட்டுகிறேன். ஏனென்றால் அனைவரும் எதிர்ப்பாக இருந்திருக்கிறார்கள். அப்ப நாங்கள் எதிர்ப்பாக இருந்து கொண்டு அவரை எங்களுக்கு நண்பனாக இருக்க சொல்லி கேட்பது தர்மமும் அல்ல, நியாயமும் அல்ல. இங்கே ஒரு நியாயம் இருக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இந்தியாவுக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரை பெரும்பாலானவர்கள் இந்திய எதிர்ப்புவாத கருத்தையே, அதாவது சமூக வலைத்தளங்களாயிலும் சரி அச்சு ஊடகங்களாயிலும் சரி இந்திய எதிர்ப்புவாதத்தையே பெரிய அளவில் நாங்கள் பேசுபவர்களாக இருக்கிறோம். ஆகவே தமிழ் மக்கள் இந்தியாவை எவ்வாறு கையாள்வது, அதாவது இந்து சமுத்திர பிராந்தியத்தில் இந்தியாவை விடுத்து ஈழத்தமிழர்களால் எதையும் செய்ய முடியாது என்ற ஒரு நிலை இருக்கின்ற போது இந்தியாவை எவ்வாறு கையாள வேண்டும் என்கின்ற அந்த மனநிலைக்கு தமிழ் மக்கள் இன்னும் பெறவில்லை. அதாவது 87ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த முறிவுக்கு பின்னர் இன்னும் பெறவில்லை. 91ஆம் ஆண்டு ராஜீவ் படுகொலைக்கு பின்னர் அது இன்னும் மோசமடைந்து முள்ளிவாய்க்காலில் இந்தியா இலங்கை அரசோடு நின்றது என்ற குற்றச்சாட்டோடு அது வலுவடைந்திருக்கிறது. இப்போது ஈழத்தமிழர் மத்தியிலே இந்தியா சார்ந்து பேசுபவர்களை அது இந்தியாவுடைய அடிவடிகள் என்றோ அல்லது ரோவின்ற உளவாளிகள் என்றோ சொல்லுகின்ற நிலை ஏற்படுகின்ற போது தமிழ் அரசறிவியலாளர்கள் இது பற்றி பேசாமல் மௌனமாக ஆமையாக ஒழித்திருக்க வேண்டிய நிலைமைக்கு வந்து விட்டார்கள். ஆமை போல தலையை உள்ளே இழுத்துக்கொண்டு அமைதியாக இருக்கிறார்கள். ஏனென்றால் இந்தியாவை எவ்வாறு கையாளுவது என்பதை பேசியவர்கள் அனைவரும் துரோகிகளாக்கப்பட்டார்கள் அல்லது இந்தியாவுடைய ரோவின்ற முகவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தங்களுக்கும் அந்த பெயர் வரக்கூடாது என்பதற்காக பல அறிஞர்கள் ஒழித்திருக்கிறார்கள். அவர்கள் வரப்போது நீங்கள் இந்தியா ஒரு நல்ல நிலைமையில் இருக்கின்றது, இந்தியா ஒட்டுமொத்தத்தில் நல்லவர்கள், ஆனால் ஈழத்தமிழர்கள் தான் பிழையானவர்கள் என்றல்லவா உங்களுடைய கருத்து அர்த்தம் படுகின்றது? இங்கே
இந்த உலகத்தில் யாரும் நல்லவர்களும் கிடையாது, யாரும் கெட்டவர்களும் கிடையாது. எல்லோரும் கடவுள் பாதி மிருகம் பாதி என்று சொல்வது போல அவரவர் நலன் சார்ந்ததுதான். இப்போது என்னை பொறுத்தளவில் நான் இந்தியா எதிர்ப்பாளியா அல்லது இந்தியாவுடைய ஆதரவாளியா என்று கேட்டால் அதை கூட சரியாக சொல்ல முடியாது. என்னை பொறுத்தளவு நான் இரண்டாகவுமே இருப்பேன். அதாவது தமிழ் மக்கள் வெளியில் பார்ப்பவர்கள் இந்தியாவினுடைய முகவராகத்தான் திவாகரை பார்க்கிறார்கள் இல்லையா? அவ்வாறு பலர் பார்த்ததும் உண்டு, அவ்வாறு சொல்வதும் உண்டு. ஆனால் அதை பற்றி கவலைப்படுவதற்கு இல்லை. ஏனென்றால் நாங்கள் தமிழ் மக்களுக்காக என்ன செய்கின்றோம், நாங்கள் செய்கின்ற செயலுடைய விளைவுகள் என்ன என்பதை பற்றித்தான் பார்க்க வேணும். தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கு என்னவெல்லாம் செய்ய முடியுமோ அனைத்தையும் செய்ய வேண்டியதான் என்கிற கடமையை தவிர நாங்கள் யாருக்கும் அடிவடிகளாக அடியாட்களாக போய் நிற்பதல்ல. ஒரு இனம் சார்ந்து அந்த இனத்தை எவ்வாறு பாதுகாக்க வேண்டுமோ அதை பாதுகாக்க வேண்டும். நெருக்கடியான காலகட்டத்தில் தவறான முடிவுகளை தமிழ் மக்கள் எடுத்திருக்கின்ற போது அவர்களை எச்சரிக்கவும் அவர்களை பாதுகாப்பதற்குமான வேலை திட்டங்களை செய்தவன் என்ற அடிப்படையில நான் சொல்றேன். இந்த அடிப்படையில இங்கே நாங்கள் தமிழ் மக்கள், அதாவது இந்த இந்து சமுத்திர பிராந்தியத்தில் தமிழ் மக்களை பாதுகாப்பதற்கு இந்தியாவோடு எவ்வாறு நாங்கள் அணுகுமுறைகளை பேண வேண்டும் என்ற விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். இங்கே இந்தியா எங்களுக்கு எல்லாவற்றையும் தூக்கி தந்துவிடும் என்று நம்புவதும் அப்பட்டமான பொய். அதே போல இந்தியா எங்களுக்கு எதிராக இருக்கிறது என்று சொல்வதும் உண்மை இல்லை. இங்கே நலன்கள் தான் முக்கியம், அரசியலில் நலன் தான் முக்கியம். இந்த நலன்களை அடைவதற்கு அவரவர் என்ன விட்டுக் கொடுப்புகளை செய்ய வேண்டுமோ, என்ன கூட்டுறவுகளை செய்ய வேண்டுமோ, என்ன கூட்டணிகளை அமைக்க வேண்டுமோ அவைகளை அமைத்துத்தான் ஆக வேண்டும். இது விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டது. ஒரு இது இனம் சார்ந்த விடயம். தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சி காரணமாக சிலர் இவ்வாறு அதாவது எதிராக பேசுவார்கள். சிலர் தனிப்பட்ட ரீதியாக இந்தியாவோடு பாதிக்கப்பட்டிருப்பார்கள், இந்திய அரசால் அல்லது இந்திய படைகளால் பாதிக்கப்பட்ட அவர்கள் அவ்வாறுதான் பேசுவார்கள். அது அவருடைய இயல்பு நிலை. ஆனாலும் இனம் என்று வருகின்ற போது பல இடங்களிலே அமைதியாக இருக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. உதாரணமாக சொல்ல போனால் 2004 ஆண்டு தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாக்கப்படுகின்ற போது மாற்று இயக்கங்கள் 2 கொண்டு வந்த போது தமிழ் மக்கள் மத்தியிலே பெரிய எதிர்ப்பு இருந்தது. அவர்கள் வன்னிக்குள் போகின்ற போது எதிர்ப்பை காட்டுவதற்கு பலர் முன் வந்தார்கள். அவர்கள் எல்லோரையும் சமாளித்து தமிழ விடுதலை புலிகள் இயக்கம் அந்த குறிப்பிட்ட அவர்கள் மாவீர குடும்பமாக இருப்பார்கள் அல்லது போராளி குடும்பமாக அவர்களை எல்லாம் சமாளித்து இதை கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்ன வரலாறு உண்டு. அதை கடந்து அந்த மக்கள் அவர்களோடு சேர்ந்து பயணித்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில எங்களுக்கு அந்த நிலைமை இருக்கிறது. இன்றைய எதிரி நாளைய நண்பனாக இருக்கலாம், இன்றைய நண்பன் நாளைய எதிரியாக இருக்கலாம். இது அரசியலில் இயல்பான விடயங்கள். இந்த விடயங்களை நாங்கள் கவனமாக அறிவுபூர்வமாக கையாள வேண்டும். அதை விடுத்து நாங்கள் அலை வீசுகின்ற போது அந்த அலையோடு ஓடி போய் நாங்கள் அடிபட்டு போக முடியாது. தமிழ் மக்கள் தமிழ் மக்கள் ஒரு பகுதியினர் இப்போது அந்த அலையிலே ஓடுகிறார்கள், அடிபட்டு போகிறார்கள். இப்போது அது ஆரம்பித்து விட்டது. இந்த பயங்கரவாத தடை சட்டம் எடுக்கப்பட மாட்டாது. பயங்கரவாத தடை சட்டத்தின் மூலம் தமிழ் மக்கள் ஒடுக்கப்படுவார்கள் என்பது நிச்சயம். அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தை இவர்கள் ஒருபோதும் நீக்க மாட்டார்கள். இன்னும் ஒன்றை சொல்லுகின்றேன். 2 தடவை இலங்கையிலே சதிப்புரட்சிகளில் கிளர்ச்சிகளில் ஈடுபட்டு பெருந்தொகையான மக்கள் கொல்லப்பட்டதற்கு காரணமாக இந்த ஜேவிபி இருந்திருக்கிறது. ஜேவிபி உறுப்பினர்களும் கொல்லப்பட்டார்கள், இவர்களால் பலரும் அரச ஊழியர்களும் படைகளும் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இவர்களை பயங்கரவாதிகள் என்றுதான் இலங்கை அரசாங்கம் 2 முறை தடை செய்து வைத்திருந்தது. 2 முறை தடை செய்தது, 2 முறை அந்த தடையை நீக்கியது. அவ்வாறு வந்தவர்கள் முடியுமானால் விடுதலை புலிகளை தடையை நீக்கலாம். ஏனென்றால் அவர்கள் இப்போது ஆயுத போராட்டத்தில் விடுதலை புலிகள் யாரும் இல்லை. இலங்கை தீவுக்குள் அந்த அச்சுறுத்தல், ஆயுத போராட்டம் என்ற அச்சுறுத்தலே கிடையாது. அவர்கள் நீக்கப் போவதில்லை. அதே போல இந்த ஏவிபி இந்த ஏபியினுடைய தலைவர் அனுரகுமார திசாநாயக்கனுடைய படங்கள் பெரிய அளவில் அவர்களுடைய மேடைகளிலே காட்டப்படுகிறது. அப்படியானால் விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனுடைய படத்தை போடுவதில் என்ன பிரச்சனை வந்து விடுகிறது? விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரனும் அரசுக்கு எதிராக போராடினார், ஜேவிபியுடைய தலைவர் ரோகண விஜயவராவும் அரசுக்கு எதிராகத்தான் போராடினார். ஆனாலும் இந்த அனுரகுமார அரசு என்ன செய்கின்ற என்றால் ஜேவிபி படங்களை போடுகின்ற போது ரோகண விஜயவராவின் படங்கள் போடுகின்ற போது அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் விடுதலை புலிகளுடைய தலைவருடைய படம் பெறுகின்ற போது பிரச்சனையாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே விடுதலை புலிகளுடைய தலைவருடைய பிறந்த நாள் கொண்டாட்டத்தை சிவாஜிலிங்கம் அவர்கள் மேற்கொண்ட போது அங்கே படம் வைக்கக்கூடாது என்று அவர்கள் தடை வைத்தார்கள். அப்படியானால் இங்கே ஜேவிபியினுடைய படமும் வைக்கக்கூடாது, அதாவது ஜேவிபியினுடைய தலைவர் ரோகண விஜயவருடைய படமும் வைக்கக்கூடாது. ஆனால் இங்கே இந்த நீதி 2ஆக இருக்கிறது. அதே போல ரோகண விஜயவனுடைய பிரமாண்டமான சிலை நிறுவப்படும். லெனினுடைய சிலை எவ்வாறு நிறுவப்பட்டதோ அவ்வாறு பிரமாண்டமான சிலை இலங்கையில் நிறுவப்படும். ஆனால் அதற்கு எந்த தடையும் இல்லை, இந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் தலைவர் பிரபாகரன் பற்றி பேசினால்தான் பிரச்சனையாக இருக்கும். அவர்கள் விடுதலை புலிகள் மீதான தடையையும் எடுக்க மாட்டார்கள்,
பயங்கரவாத தடை சட்டத்தையும் எடுக்க மாட்டார்கள். போராளிகள் அரசியலில் தனி கட்சியாக வந்து போட்டியிடுவதற்கு போராளியுடைய அரசியல் கட்சிகளையே பதிவு செய்ய மாட்டார்கள். இலங்கை அரச படைகளோடு தொடர்புகளை வைத்திருக்கின்ற அவர்களுடைய முகவர்களுக்குத்தான் இந்த கட்சிகளை பதிவு செய்து கொடுப்பார்களே தவிர ஏனையவர்களுக்கு பதிவு செய்து கொடுக்க மாட்டார்கள். நிச்சயமாக ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு பிராந்திய வல்லரசினுடைய நிலைமைகளும் ஈழத்தமிழர்களின் மனநிலையும் புதிய அரசினுடைய செயற்பாடுகளும் அதன் மீது தமிழ் மக்கள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைகளும் கைதுகளின் பின்னணியில் இடம்பெறுகின்ற நிகழ்ச்சி நிரலும் என்று பல்வேறுபட்ட முக்கிய விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு. V-Care Hair and Skin Clinic AFT Activated Follicular Transplant என்ற அதிநவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் செய்திட V-Careக்கு கால் பண்ணுங்க.